அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, 2 தகவல்களை இன்றைய 2வது உரையின் விழிப்புணர்வாக நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக, நன்மையை நாடி நாம் பல செயல்களை செய்வோம். அதன் ஒரு பகுதியாக இந்த கோடை காலத்தில் மக்களுக்கு அதிக சிரமத்தை தரக்கூடிய ஒரு காரியம் என்று சொன்னால் தாகம். வறட்சி ஏற்பட்டு தண்ணீர் கிடைத்தால் நன்றாக இருக்குமே, ஏதாவது குளிர் பானம் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று மக்கள் ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலை நாமே அனுபவித்திருப்போம். நம்மால் இயன்ற அளவிற்கு மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் பேருந்து நிலையம், அரசு பொது மருத்துவமனை, தாலுகா அலுவலகம், காவல் நிலையம், இது போன்று பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் தண்ணீர் பந்தல் என்ற பெயரில் குடிநீர் ஏற்பாடு செய்து வைத்து அதன் மூலம் நாம் நன்மையை பெற்றுக் கொள்வது, அல்லது நம்முடைய வியாபார தலங்கள், நாம் நடத்தக்கூடிய கடை அல்லது நம்முடைய கம்பெனி, அதனுடைய நுழைவாயில்களில் குடிநீர் ஏற்பாடு செய்து அதன் மூலமாக நாம் நன்மையை பெற்றுக் கொள்வது. குறைந்தபட்சம் நம் வீடு பொதுமக்கள் அதிகமாக சென்று வரக்கூடிய அந்த பாதையில் இருக்கிறது, ஒரு மெயின் ரோட்ல நம்ம வீடு வச்சிருக்கிறோம், அல்லது நம்ம தெரு வழியா அதிகமான மக்கள் போக்குவரத்து இருக்கிறது என்று சொன்னால் வீட்டு வாசல்ல ஒரு குடிநீர் ஏற்பாட்டை செய்து வைப்பது. அன்பானவர்களே, பெரிய நன்மை. எந்த அளவுக்கு? மறுமையில் அல்லாஹ் சொல்லி காட்டுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடியான் அல்லாஹ்வுக்கு தண்ணி தராததை குற்றமாக அல்லாஹ் விசாரிப்பான். அடியானை பார்த்து அல்லாஹ் கேட்பானா, நான் உன்கிட்ட ஒரு தண்ணி கேட்டேனே, நீ தரலையே, அல்லாஹ் நீ உலகத்துடைய அதிபதி, நீ என்னிடத்துல தண்ணீர் கேட்டையா? இந்த அடியான் வந்து கேட்டான், அவனுக்கு தண்ணீர் கொடுத்திருந்தால் அங்கு நீ என்னை பெற்றுக் கொண்டிருப்பாய், அதாவது அவனுக்கு கொடுத்தா நீ எனக்கு கொடுத்த மாதிரி என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல பார்க்கிறோம். அதனால் தண்ணீர் புகட்டுவதுங்கிறது ஒரு நன்மையான, ஒரு மறுமையில் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு செயல். யார் யாருக்கு இயலுமோ முடிந்தால் ஆலோசனை செய்து நிர்வாக ஏற்பாட்டின் அடிப்படையில ஜமாத் சார்பாக கூட இது போன்ற பணிகளை செய்யலாம். இது ஒரு பகுதி. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, எப்படியாவது நம்முடைய சமுதாயம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய வருங்கால சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய இளைஞர்கள் நல்லவர்களாக உருவாக வேண்டும் என்ற தாகம் பலருக்கு இருக்கிறது. அதை தீர்ப்பதும் நம் மீது பொறுப்பு. வழிபோக்கர்களுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் பந்தல் அமைப்பது போன்று வருங்கால சமுதாயம் நல்லதாக உருவாக வேண்டும் என்று பல பெரியவர்கள் தாகத்தில் இருக்கிறார்களே, அந்த தாகத்தை தீர்ப்பதும் நம் மீது பொறுப்பு. அதற்காக பல முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதன் ஒரு பகுதியாக நம்முடைய ஜமாத் நிர்வாகம் சார்பாக கோடைகால நல்லொழுக்க பயிற்சி முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான துண்டு பிரசுரங்கள்லாம் தயார் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. எப்போ ஆரம்பிக்கும், எப்போ முடியும், எந்தெந்த வகுப்புகளில் இருந்து எந்தெந்த வகுப்புகள் வரை நடத்தப்படுகிறது அப்படிங்கிற விவரம் எல்லாம் ஆண்களுக்கு தௌஹீத் மஸ்ஜிதுல, பெண்களுக்கு முஹம்மதியா மஸ்ஜிதுல என்று ஏற்பாடுகள் முறையாக செய்யப்பட்டிருக்கின்றன. உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் பலவிதமான பயிற்சிகளை கொடுக்கிறீர்கள், தவறு என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு வகுப்புக்கு தனித்தனி டியூஷன். பல குடும்பங்கள்ல பாக்குறோம், காலையில 5 மணிலிருந்து 6 வரைக்கும் பிசிக்ஸ் டியூஷன், 6லிருந்து 7 வரைக்கும் கெமிஸ்ட்ரி டியூஷன், 7லிருந்து 8 வரைக்கும் மேக்ஸ் டியூஷன், ஈவினிங் வந்து பயாலஜி டியூஷன், டைப் ரைட்டிங். பல முயற்சிகள் தேவை, நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஹிந்தி, இப்படி பல முயற்சிகளை செய்கிறோம். அதற்கெல்லாம் நேரம் ஒதுக்கக்கூடிய நாம் நம்முடைய சமுதாயத்தின் வருங்காலம் மார்க்கப்பற்றுள்ளதாக, மற்றவர்களுடைய நலனில் அக்கறை கொள்ளக்கூடிய சமுதாயமாக உருவாக வேண்டும் என்றால் இது போன்ற சிறிய பயிற்சிகள், ஒரு 10 நாள் 12 நாள் ஒரு சின்ன முயற்சி. அதுவும் எப்படி? காலையில 9:25 ஆரம்பமாகும், மதியம் 12:50 முடிஞ்சிடும், லோகர் தொழுதுட்டு வீட்டுக்கு போயிடலாம். வருஷம் நடக்கிறது தானே. அதே துவா பண்ணணும், அதே சூறா பண்ணணும், அதே தொழுக பயிற்சி. என் பையன் 4 வருஷம் போயிட்டாச்சு, என் பையன் 5 வருஷம் போயிட்டான் அப்படின்னு ஒரு அலட்சிய போக்கை மேற்கொள்ளாமல் எத்தனை வருஷம் போனாங்கிறத விட அதை கொண்டு அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பார்த்திருக்கோமா? சம்மர் கோர்ஸ் நிறைவு நிகழ்ச்சியில என் மகனை பயான்ல சேர்க்கல, என் பேரனை பயான்ல சேர்க்கலன்னு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய பல பெற்றோர்கள் இந்த 10 நாள்ல என் மகன் என்ன தெரிஞ்சுக்கிட்டான், என் பேரன் என்ன தெரிஞ்சுக்கிட்டான், என் பேத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டா, அங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்ததை தினம் வீட்டுல நடைமுறைப்படுத்துகிறார்களா, இதையும் கண்காணிக்கணும் இல்ல? பல பஞ்சாயத்துகள் மாறி மாறி ஏற்பாட்டாளர்களுக்கு போன் வந்துகிட்டே இருக்கும். என் பையனுக்கு சூறா சொல்றதுக்கு நீங்க பேரே எடுக்க லிஸ்ட்ல பேர் சேர்க்கலையாம். அதை பற்றி கவலைப்படக்கூடிய நாம் அந்த சூறாவை மனனம் செய்திருக்கிறானா, அந்த துவாவை என்னுடைய பேத்தி மனனம் செய்திருக்கிறாளா, நடைமுறைப்படுத்துகிறார்களா,
அப்படிங்கிற ஒரு கவலைக்குரிய முன்முயற்சியாக அவர்களை இந்த வகுப்புக்கு அனுப்புறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். அல்லாஹ் உதவி செய்வார். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.